நைட் ஷிஃப்ட் ஒர்க் போவேன், பகலில் காலேஜுக்கு போவேன். தூக்கமே இல்லாமல் வேலை செஞ்சதுனால என்னால் டிகிரி கம்ப்ளீட்டே பண்ண முடியல. அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பைக் வாங்கணும்னு நினச்சோம். அது எல்லா மிடில் கிளாஸ் பசங்களுக்கு இருக்கிற ஆசை தான். கடைசி வரைக்கும் வாங்க முடியல. இப்போ வந்து ஒரு டெலிவரி ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மாதம் ஒரு 12,000 17,000 சம்பளத்துக்கு. ஏன்டா நமக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இருக்குது, நம்ம ஏன் இந்த மிடில் கிளாஸாக பிறந்தோன்னு யார்கிட்ட சொல்லி அழுதுருக்கீங்களா, புலம்பிருக்கீங்களா? இல்லை ஜி, அது புலம்புறதே வேஸ்ட்டு. புலம்பு என்ன பண்ணுறது? அதனால் அந்த மாதிரிலாம் நான் புலம்புனதில்லை. இதை இருக்கிறத வச்சு நான் அப்படியே ஜாலியாக சந்தோஷமாக பசங்களோட அப்படியே ஏதோ ஓடின்னு இருக்கு, அவ்வளோதான். மற்றபடி உள்ள அழுதுட்டு வெளியில் சிரிச்சுட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த பிரச்சனைலாம் வீட்டில் 1008 பிரச்சனை இருக்கும். அப்பா புலம்புவார், அம்மா அழுவாங்க. அதெல்லாம் வீட்டோட அப்படியே முடிச்சுக்கணும் ப்ரோ. வெளியே வந்துட்டு அது இந்த மாதிரி தனியாக எப்போனா இருந்தால் மட்டும் ஃபீல் பண்ணுறது. மற்றபடி தான் வந்திருக்கீங்க இல்லையா? தனியாக தான் ப்ரோ வந்திருக்கு. ஒரு ஆசை இருக்குல்ல, நம்ம அப்பா அம்மா இப்படி பார்த்துக்கணும், அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி சாரி, அப்பாவுக்கு சட்டு, இது மாதிரிலாம் வாங்கிக்கணும்னு ஆசை இருக்கு ப்ரோ. இல்லை, அம்மாவுக்கு மட்டும் ஒரே ஒரு முறை புடவை வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அப்பாவுக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி நான் எதுவும் வாங்கி கொடுத்ததில்லை. ஆசைலாம் நிறைய இருக்குது ப்ரோ. சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை தான். எங்கள் அப்பா அம்மா இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. வீட்டில் உட்கார வைக்கணும்னு ஆசை. எங்கள் அம்மா நைட்டு வந்து வீட்டில் புலம்பும் போதெல்லாம். ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல என்னால். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான், அவனாலையும் முடியல. அவ்வளோ 4 பேருமே வேலைக்கு போகிறோம். வெளியே நிறைய பேர் சொல்லுவாங்க, வீட்டில் 4 பேர் வேலைக்கு போகிறீங்களே, வீடு நல்லா தானே இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. நான் வீட்டில் இருக்கிற கடன் பிரச்சனை வீட்டாளுங்களுக்கு தான் தெரியும். அதனால் அம்மா இப்போ வரைக்கும் எங்களால் வீட்டில் உட்கார வைக்க முடியல. சொந்தமாக செங்கல் கூட கிடையாது. பிறந்ததுலேருந்து சென்னையில் தான் ப்ரோ இருக்கும். படித்தோம், டிகிரி கிடையாது, வேலைக்கு போகிறோம், ஒன்றுமே இல்லை ப்ரோ. வாங்குகிற காசு அவன் அவனை சாப்பிட்டு போயிடுறான். கடன்னு 95 நாள்லேருந்து கடன் தான் ப்ரோ. இதெல்லாம் ஒரு நாள் யோசிச்சு பார்க்கும்போதே நமக்கு நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி போயிட்டு இருக்குங்கிற மாதிரியும் நமக்கு அந்த யோசனை தான் ப்ரோ இருந்து. நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க. என்ன பண்ணுறது எனக்கு இப்போவும் தெரியல. அண்ணனுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வீட்டில் எல்லோரும் புலம்பின்னு இருக்காங்க, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், அங்கே கடன் வாங்கணும் இங்கே கடன் வாங்கணும்னு. எப்படி வாங்கி எப்படி பண்ண போகிறாங்கன்னே தெரியல. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம அந்த கல்யாண கடன் அடைக்கிறதுக்கு ஒரு காசு ஆகும். நம்ம அந்த வாழ்க்கையெல்லாம் அதிலேயே போடுற மாதிரி கடன் அவ்வளோதான் ப்ரோ. வாழ்க்கையே கடனில் தான் போயின்னு இருக்குது. இதுக்கப்புறமும் கடனில் தான் போகும்னு தெரியும். அதுக்குன்னா அதே நினச்சினே இருந்தால் என்ன பண்ண முடியும்? கஷ்டம், ஒரு பிரச்சனை போனது இன்னொரு பிரச்சனையும் வந்துடும். பிரச்சனை இருக்கும்போதே அப்படியே நம்ம ஜாலியாக இருந்துக்கணும். அப்படியே கடந்து போயிட்டு அப்படியே போயினே இருக்க வேண்டியதான். அடுத்த ஜாப் போகலாம், நம்ம லெவலில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொண்ணு தரலான்னு பார்ப்போம். ஆனால் நம்ம வயசு நான் 33 வயசு ஆகிடும், 34 வயசு ஆகிடும். பொண்ணு தர மாட்டாங்க. கேட்டால் ஏஜ் பாருன்றானுங்க. எல்லாம் நம்ம செட்டில் பண்ணிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்காது. நம்ம வேலைக்கு போகிறது, நீங்கள் சொன்னீங்க லவ் பண்ணுறது, எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஒரு ஸ்டெடியாக ஒரு வேலை கிடைக்காது. எங்கேயுமே எல்லாமே ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். ஸோ காசு தான் தீர்மானிக்கணும். இப்போ வந்து அம்பானிக்கெலாம் பிரச்சனை இருக்காதா? கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதனால தான் எல்லா வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் இருக்குது. என் வாழ்க்கையில் கஷ்டம்னா பட் தான் அதை வெளிப்படுத்த முடியாது, எல்லாத்தையும் வெளிப்படுத்த முடியாது. நம்ம ஒரு சில பேர், என்னோட திக் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பையன் சதீஷ்னு இருக்கான், அவங்ககிட்ட நிறைய வெளிப்படுத்தி ஒரு டைம் நான் அழுவும் செஞ்சிருக்கேன். பட் ஆனால் வந்து நம்மளோட கஷ்டம் நமக்குள்ளே தானே இருக்க முடியும், ஃபேமிலிக்கு வெளிப்படுத்த முடியாது. எனக்கா ஒரு நாள் நம்ம ஃபேமிலியை மேலே கொண்டு வருவோம், நம்ம மூலியமாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம் நம்ம ஃபேமிலிக்கு அப்படிங்கிற ஒரு பெயின் இருந்திருக்கு.